அப்பேற்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் 40 நாடகங்களை இந்த உலகிற்கு அள்ளி கொடுத்தார். அப்பேற்பட்ட மகான். அந்த மகான் அல்ல அப்படின்னா நான் இங்கே ஒரு நாரதனாக வந்து நிற்க முடியாது, நீங்களும் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட 40 நாடகங்களை எழுதி கொடுத்த சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா நாடகத்தில் நடிச்சிருக்காரு. மணி என்ன? யமன், இரணியன், ராவணன், அனுமன், சனீஸ்வரன் போன்ற எதிர்மறையான வேடம் ஏற்று நடிச்சிருக்காரு ஐயா. ஐயா நடிச்சிருக்காரு. அப்படி நடிச்சு நமக்காக, இந்த நாடக கலைஞருக்காக, நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் எழுதிய நாடகங்கள் 40 நாடகம். ஒரே இரவில் அடித்தம் திருத்தம் இல்லாமல் ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. அப்பேற்பட்ட அந்த சங்கரதாஸ் சுவாமிகளை நாட்டு மக்கள் மறக்காமல் நாடகம் வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்தவர் யாரு? சங்கரதாஸ் சுவாமி. அவர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. இல்ல சோத்துக்கு சங்கத்துல பாருங்க, அந்த சங்கரதாஸ் சுவாமி சிலைய தடவுற அந்த தடவு தடவரா இங்கே இப்படி எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய கலைகள் இன்னும் பல 100 ஆண்டுகள் நாமல் மறைந்தாலும்